என்னதான் ஒரு தைரியமான ஆளாக இருந்தாலும் சரிதான், நாட்டோட ஜனாதிபதிக்கு முக்கியமான பாதுகாப்புகள் கொடுக்கப்படணும் என. அது முக்கியமாக நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் இவ்வளவு பேர் கண்ணுக்குள்ள இன்னும் இவ்வளவு பிளான்கள் இவ்வளவு திட்டங்கள் இருக்கும்னு தெரியாது. முக்கிய புள்ளிகளில் கை வைக்கும் போது கட்டாயம் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏற்கனவே இந்திய புலனாய்வுத்துறை மற்றும் அமெரிக்கா புலனாய்வுத்துறைகள் எங்களோட நாட்டிட புலனாய்வுத்துறை கையை விடுங்க அவங்க சிங்களம் வர்ற அனுரகுமார திசாநாயக்கோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியும் கூட இன்றைக்கு இப்படியான தேர்தல் காலங்களில் எந்தவித பாதுகாப்பும் வேணாம், தமிழர் பகுதிகளுக்குள்ள நான் தனிச்சு போவேன் என்று சொல்றதெல்லாம் என்ன சொல்றது, அவருடைய அறியாமையா அல்லது என்னன்னு சொல்லலாது, தமிழ் மக்கள் மீதான நம்பிக்கையா ஒன்றும் சொல்லலாது. ஏன்னா எம தர்மராஜா இங்கிருந்து பெறுவார். அந்த வகையில் உண்மைக்கும் தற்போது நாட்டு அனுரகுமார் திசாநாயக்க ஒரு சிங்களவனாக இருந்தாலும் என்னுடைய வேண்டுதல் என்று சொன்னால் அந்த ஆளுக்கு ஒன்றுமே நடக்கக்கூடாது. ஒரு 5 வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட எல்லாத்தையும் கழுவி துடைச்சி விட்டுட்டு போனாலும் சந்தோஷமான விஷயம். என்ன போகிற பாதை சரியாக இருக்குது, எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது. மக்களாகிய நீங்கள் என்றைக்கும் ஒத்துழைத்து போகணும். தமிழ் மக்களுக்கான விடிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சி கொண்டிருக்குது. அரசன் அன்று கொள்வான் தெய்வன் என்று கொள்வன மாதிரி எத்தனையோ சனங்கள கண்ணீர்களுக்கும் துன்பங்களுக்கும் முடிவுகளும் தீர்வுகளும் மிக விரைவில் கிடைக்கும். அதே மாதிரி பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறது. மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் அது கூட என்னத்துக்குன்னு சொல்லி அரசியல் பூசுகள் இருக்குது. என்ற சர்வதேச நாடுகளில் புலம்பெயர்வோர்களை நிறுத்தி இலங்கை நாட்டுக்குள்ள தொழில் வல்லுநர்கள், தொழில் முயற்சியாளர்கள், படித்தவர்கள், அறிவுடையவர்கள் எல்லாரையும் இலங்கைக்குள்ளே வச்சு முதல்வதற்கான ஒரு முனைப்பு தானே தவிர மற்றும்படி வேறு இதில் எந்தவித வெளிப்படையான அர்த்தங்கள் ஒன்றும் இல்லை. இனி புலம்பெயர் தேசங்கள்லையும் இதுதான். என்னென்னு சொன்னால் இப்போ இங்கே நடக்கிற விசாரணைகளில் கூட எங்களுக்கு கேள்வி கேட்கும்போது அவன் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், தற்போது ஆட்சி அரசாங்கம் எல்லாம் உங்களுக்கு தேவையான தான் செய்து கொண்டிருக்கு, அதால் நீங்கள் பயப்பட வேணாம், இனி நாட்டுக்கு போகலாமன்ற ஒரு வார்த்தையை தான் முன்வைக்கிறாங்களே. அப்போ இனி வரும் காலங்கள் இப்படியான ஒரு ஜனாதிபதி ஒரு 5 வருஷத்துக்கு இருக்கிறாருன்னு சொன்னால் அடுத்த 5 வருஷத்துக்கும் மக்கள் தெரிவு செய்வார்கள். ஆனால் அந்த இருக்கிற காலப்பகுதிகளில் அவருக்கு எந்தவித இதுவும் வராமல் இருந்ததுன்னு சொன்னால், அந்த மெயின் சுவிட்ச் சரியாக இருந்ததுன்னு சொன்னால் எல்லாமே சரியாக செயற்படும். இப்போ அதைத்தான் தட்டுறதுக்கு நிறைய பிளான்கள் நடந்து கொண்டு இருக்குது. தானே புலனாய்வுத்துறை ஆகிற கருத்துகளின்படி வேற உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது என்று தெரிஞ்சு கூட இந்த இன்றைக்கு இந்த தேர்தல் காலப்பகுதிகளில் அங்கேயும் இங்கே தனியாக திரியன்றது எந்த அளவுக்கு பாதுகாப்பானு சொல்லி சொல்ல முடியலை.